கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 22/7/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. The stone the builders rejected has become the capstone. The Lord has done this and it is marvelous in our eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நாம் இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை மனிதனால், உறவுகளால், நண்பர்களால், இனஜன பந்துக்களால் நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் உதவாதவன் என்று சொல்லியிருக்கலாம், யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லாவிட்டால் உங்களை முட்டாள், பயனற்ற ஒரு மனிதன், ஃபூல் அப்படின்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களை உதாசீனப்படுத்தி அற்பமாக எண்ணி புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையும் ஜனங்கள் அப்படித்தான் புறம்பே ஒதுக்கி அவரை ஆகாதவென்று தள்ளினார்கள். ஆனால் அந்த தள்ளப்பட்ட கல்லாகிய கிறிஸ்துதான் மூளைக்கு தலைக்கல்லாக, அஸ்திபார கல்லாக, மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்படுவதற்கு அவரே ஒரு மூளைக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தலைக்கல்லாய் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை ஒதுக்கி தள்ளினவர்கள், புறம்பாக்கினவர்கள், ஆகாதவன் என்று சொல்லினவர்கள், உதவாதவன் என்று சொல்லினவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வரும்படியான காலங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 118:22-23 அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டுள்ளாகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி மார்க் 12:10 11 அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலர் நடபடிகள் 4:11 பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜனங்களோடு கூட பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், வீடு கட்டுள்ளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். He is the stone your builders rejected, which has become the capstone or chief cornerstone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறம்பாக்கப்பட்ட கல் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை எல்லா ஜனங்களும் புறக்கணித்தார்கள். ஆனால் பிதா அவரை மறுபடியுமாய், ஹல்லேலூயா, கிறிஸ்துவை மூளைக்கு தலைக்கல்லாய், அஸ்திபார கல்லாய் மாற்றினார். எபேசியர் 2:20 21-22 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாயிருக்கிறார். 21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Build on the foundation of the apostle and prophets, with Christ Jesus himself as the chief cornerstone. In him the whole building is joined together and rises to become a holy temple in the Lord. And in him you too are being built together to become a dwelling in which God lives by his Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தள்ளப்பட்ட கல் யார்? கிறிஸ்து. அவர்தான் சபைக்கும் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அவர்னாலே ஹல்லேலூயா தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் யாவரும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:4-8 வாசிக்கப்படும் பொழுது இவ்விதமாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். யார்? கிறிஸ்துவை. அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன், இயேசுவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. As you come to him, the living stone rejected by humans but chosen by God and precious to him, you also like living stones are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. For in scripture it says, "See, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in him will never be put to shame." Now to you who believe this stone is precious, but to those who do not believe, the stone the builders rejected has become the cornerstone, and a stone that causes people to stumble, and a rock that makes them fall. They stumble because they disobey the message, which is also what they were destined for. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தள்ளப்பட்ட கிறிஸ்துவாகிய கல் இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய், அஸ்திபார கல்லாய், சபையினுடைய அஸ்திபார கல்லாய், ஹல்லேலூயா, இயேசு மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனிதனால் புறக்கணித்து தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அனைவராலும் விரும்பப்படத்தக்க தெய்வமாய், ஹல்லேலூயா, இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசுவே ஆண்டவர், அவர்தான் கர்த்தர் என்று சொல்லுகிற நாட்களுக்கு நேராகவும் அநேகரால் ஒத்துக்கொள்ளப்பட்டதும் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாக இந்த சத்திய வசனங்கள் மாறி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இதே வார்த்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டிருக்கலாம், ஊதாசனப்படுத்தப்பட்டிருக்கலாம், புறம்பை தள்ளப்பட்டிருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் படிப்பு நிமித்தமாய், அழகு நிமித்தமாய், அழகு குறைவு நிமித்தமாய், வசதி வாய்ப்புகள் இல்லாதது நிமித்தமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் உங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை குறித்து கவலைப்பட நீங்கள் தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அநேக கண்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள் உங்களை நேசிக்கும்படியான காலமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆகாது என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லும்படியான காலங்களாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. வேதனைப்படாதிருங்கள். நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டபடினாலும் புறக்கணிக்கப்பட்டபடினாலும் துக்கப்படாதிருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய இயேசுவை பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த தெய்வம் எங்கே யார் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டுமோ செய்து உங்களை அழைக்கவும் கனப்படுத்தவும் மேன்மையாக எண்ணவும் இயேசு செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்புகிறபடினால் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வார்த்தைகளின்படி, ஹல்லேலூயா, விருத்து ஒதுக்கப்பட்டு ஆகாதல் என்று சொல்லப்பட்டு புறம்பாக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு ஹல்லேலூயா மற்றவர்களால் இகழப்பட்டு ஒருவேளை இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தலைகுணிவுகளை மாற்றி
மாற்றி அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக, அநேக ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாக கர்த்தர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி. இந்த நாளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கனத்திற்குரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கர்த்தாவே, இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கேட்கவில்லை மாத்திரமல்ல ஊழியமாய் எடுத்து யாருக்கெல்லாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணுறாங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த மீடியா மூலமாக செய்கிறபடினாலும் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி ஒரு அஸ்திபார கல்லாய், முக்கியம் விலையேறப்பட்டதுமான கல்லாய், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் மேல் மாளிகையாய் கட்டப்படுவதற்கு கர்த்தர் அவர்களை நீர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதித்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தையும் வார்த்தைகளையும் கேட்கிற நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே மாத்திரம் அடக்கி வைத்து விடாதபடி நீங்கள் தெருக்களில் நின்று ஒரு கைப்பிரதி எடுத்து கொடுத்து செய்வதற்கான நேரங்களும் காலங்களும் சமயங்களும் இன்றைக்கு இல்லாமல் அநேகருக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் லகுவாக ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு மீடியா நமக்கு அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஆகையினாலே இந்த லிங்கை தயவு செய்து அறிமுகமான தெரிந்த மக்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இதை எங்களை அனுப்பி கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மறக்காமல் ஒருவேளை எங்களுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் இதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் தயவு செய்து செய்யுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய், பாடல்கள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.